गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. किंचित् कुंचितलोचनस्य पिबतका पर्यायपीतस्तनं सत्यप्रश्नुतदुग्धबिन्दुमपरं हस्तेन सम्मार्जतगाः माहात्रैकाङ्गुलिलालितस्य सुबुके स्मेराननस्याधरे सौरेके क्षीणकणान्वितानि पतिता दन्तद्युति पादुनका. நாராயணியத்தில் 70வது தசகத்தை முடித்த பட்டத்ரி 71வது தசகத்தை கேசியினுடைய ஒரு மதமாக ஆரம்பிப்பதற்கு தயாராகிறார். பகவான் தான் துஷ்ட நிக்கிரகம் சிஷ்ட பரிபாலனம்னு தான் கண்ணனாக அவதாரம் பண்ண ஒரு வைபவத்தில் பல லீலைகளையும் பண்ணிண்டு அதை பால லீலைகளாகவும் பிருந்தாவன லீலைகளாகவும் மாற்றிண்டு லீலைகளோடையே பல அசுராலையும் வதம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கண்ணன் யோஜனை பண்ணிட்டே இருக்கான். நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ மதுராபுரிக்கு போய் கம்சனை அழிக்கணும். அங்கேருந்து வந்திருக்கிறவா ஒத்தரையா நம்ம அழிச்சுட்டு இருக்கமே, ஏதாவது ஒரு தருணத்தில் நாம் நந்தகோகுலத்தை விட்டு கிளம்பணும்னு இவன் நினைக்கிற சமயத்தில் தான் ஒவ்வொரு ஆபத்தாக குருவாயூரப்பா அங்கே வந்துட்டே இருக்கு. அதே போல இவன் நினைக்கக்கூடிய சமயத்தில் கேசி அப்படின்ற ஒரு அசுரன் குதிரை உருவமாக வந்த ஒரு வைபவத்தை ஒரு லீலையை கண்ணன் அவனை அழிச்சதை சொல்வதற்காக நாராயணியத்தினுடைய 71வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி துவங்குகிறார். குருவாயூரப்பா யத்னேஷு சர்வேஷ்வபிநாவ கேசீஹி கேசி சபோஜயிதுகோ இஷ்டபந்துகோ த்வம் சிந்து ஜாவப்யயிதீவ மத்வாஹ சம்பிராப்தவன் சிந்து கவாஹஜிரூபகா. கேசின்ற ஒரு அசுரன் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா எல்லா பிரயத்தனங்கள்லையும் யார் இவனை எதிர்த்து வந்தாலும் அவர்கள் வீணாகும்படியாக பண்ணிடுவானா. அந்த அளவுக்கு பராக்கிரமசாலி. கம்சனுக்கு உறவினன் வேற. யத்னேஷு சர்வேஷ்வபிநாவ கேசி கேசி ச போஜயிது இஷ்டபல்துகோ. நெருங்கின கம்சனுக்கு பிரியமான ஒரு உறவினன். அவன் கம்சனால் அனுப்பப்பட்டு கண்ணனான உன்னை எப்படியாவது வதம் பண்ணணும்னு ஒரு குதிரை வேஷத்தை அந்த அசுரனானவன் எடுத்துட்டான். பட்டத்ரியோட வார்த்தை ஜாலம் இருக்கே. இந்த தசகத்தில் ஸ்லோகத்தை ஆரம்பிக்க செய்ய முதல் ஸ்லோகத்திலேயே அழகா சொல்றார். தொம் சிந்து ஜாவாபிய இதீவ மத்வா. பகவானுக்கு மகாலட்சுமிக்கு ஒரு பேர் என்னன்னா சிந்துஜான்னு பேரா. பார்க்கடல்லேருந்து அவ உண்டாகி எம்பெருமான அடைஞ்சாலே அவளுக்கு பலவிதமான திருநாமங்கள்ல சிந்துஜான்னு ஒரு திருநாமம். அந்த சிந்துஜா ரொம்ப சுலபமா கண்ணனை அடைஞ்சுட்டாளோனோ அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பான்னு தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே இடத்த கொடுத்து வச்சுட்டார். அதனால குருவாயூரப்பா இந்த குதிரையான கேசி என்ன பண்ணா, அவன் சிந்து தேசத்துல இருக்கிற குதிரை மாதிரி தன்னை மாத்திட்டானான். அப்படின்னா பட்டத்திரி சொல்றதுலேருந்து சிந்து தேசத்துல இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் மற்ற குதிரைகள்லேருந்து மாறுபட்டு வேறுபட்ட தோற்றத்தில் இருக்குமா இல்லை அழகா இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இவன் சிந்து தேச குதிரையா தன்னை மாத்தின்றதுக்கு காரணம் அவனுக்கு தோணித்தோ இல்லையோ, பட்டத்திரி சொன்னார்
சிந்துஜாவான மகாலட்சுமி ஒன்று சுலபமாக அடைஞ்சதுனால நாமும் சிந்து தேசத்து குதிரையா வேஷம் போட்டுண்டோன்னா ரொம்ப சுலபமாக போய் கண்ணனை நெருங்கிடலான்னு நினைச்சானோ என்னமோ தெரியல. தொம் சிந்துஜாவப்யகிதேவ மத்வா சம்பிராப்தமன் சிந்துஜவாஜி ரூபகாம். நேர நீ இருக்கக்கூடிய கோகுலத்துக்கு அந்த குதிரையோட ஆர்ப்பரிச்சுண்டு குதிரையாக வந்துட்டானாம் என்ற பரிணாமத்தில் 71வது தசகத்தினுடைய முதல் ஸ்லோகத்தை சுலபமாக நாராயண பட்டத்திரி பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரம், கஞ்சனின் உறவாய் உள்ளோன் காலனின் கொடுமை செய்வோன் வஞ்சமாய் உன்னை கொள்ள கேசியில் விருப்பை எண்ணீர் கொஞ்சமும் சிந்திக்காமல் உந்தனை கொல்ல என்றே நெஞ்சத்தில் துணிவு கொண்ட குதிரையில் வடிவில் வந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான்ற பரிணாமத்தில் 2வது ஸ்லோகத்தை துவங்குவதற்கு தயாராகட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு திவ்ய தரிசனம். திருக்கோயிலானது தமிழ்நாட்டில் வந்தவாசியிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய தெல்லார் என்னும் கிராமம். இந்த கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்புஜவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலிலே அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக நாம் இதோ ஊருக்குள்ளே நுழைந்து விட்டோம். எழில் சூழ்ந்த இந்த கிராமத்திலே நுழைந்து இதோ வீதிகளை கடைந்து கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். சிறிய ஒரு கோயில், அழகான ஒரு பலிபீடம், தீபஸ்தம்பம் நம் கண்ணுக்கு தெரிய உள்ளே நுழைந்து அவைகளை வணங்கி கடந்து பெரிய திருவடியான கருடனை தனி சன்னதியிலே நின்ற திருக்கோலத்திலே இதோ பக்தியுடன் நாம் தரிசித்து கோயிலை வலம் வர துவங்குகின்றோம். ஆஞ்சநேயர் முதலிலே இங்கு தனி சன்னதியாக நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றார். ஆஞ்சநேயர் ராமபக்தனாக ராமதாசனாக ஒரு சிறிய விமானத்திலே பல பல கோலங்களிலே சுதை உருவமாக நமக்கு காட்சியளிக்கின்றார். இதோ இடது கையிலே கதையை தாங்கிக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே வலது கை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு பாவத்திலே வித்தியாசமாக முன்னும் பின்னும் வைக்கப்பட்ட ஒரு திருவடி தரிசனத்தை ஆஞ்சநேயன் இங்கே அளிக்க, இதே சுதை வடிவத்திலே மற்றொரு அனுமன் அமர்ந்த திருக்கோலத்திலே கையை குவித்துக் கொண்டு காட்சியளிக்க, இதோ சன்னதிக்குள்ளே மூலமூர்த்தியாக ராமபக்த ஹனுமான் நமக்கு தரிசனம் அளிக்க துவங்கிவிட்டார். இந்த கோயிலுடைய தலவரலாறு கூறுவதாவது, மனதைரியத்தை இழந்தவர்கள், மனப்பிரமையில் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து இந்த ஹனுமனை தனியான சன்னதியிலே தரிசனம் செய்து அபிஷேகம் செய்து அவனுக்கு அர்ச்சனைகளால் பிரார்த்தனை செய்ய அவர்களுடைய குறையை நீக்கக்கூடிய வரப்பிரசாதியாக எழுந்தருளியுள்ளாராம். நின்ற திருக்கோலம், உயர்ந்த கிரீடம், சிந்தூரம் சார்த்தப்பட்ட ஒரு திருவாய், கண்களை அகலத் திறந்து கொண்டு தரிசனத்தை அளிக்கக்கூடிய இவர் வெற்றிலை மாலையையும் பழங்களையே மாலையாகவும் தான் ஆசையோடு சார்த்தி கொண்டு கையை குவித்து கொண்டு ராமபக்தனாக தரிசனமளிக்க, பவித்திர மாலையானது அவரது திருவடி வரை நீண்டு சிறிய திருவடியினுடைய திருவடி தரிசனத்தை நாம் அடையுமாறு காட்டுகின்றது. மூலவரை ராமபக்தனாக தரிசித்த நாம் இதே திருக்கோயிலிலே மூலமூர்த்தியினுடைய சன்னதியிலே சிறிய உற்சவ மூர்த்தியாக மூலவரை போன்றே கையை குவித்து கொண்டு ராமபக்தனாக ராம் ராம் என்ற ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டு அழகான கிரீடத்துடன் நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை வணங்கி புத்திர் பலம் யசோ தைரியம் ஆகிய இவைகளை அடைந்து நாம் நாராயணியத்திலே 71வது தசகத்தின் 2வது ஸ்லோகத்தை பட்டத்திரி துவங்கக்கூடிய பரிணாமத்தை கேட்க துவங்கிவிட்டோம். அவரும் குருவாயிரப்பா கந்தர்வதாமேஷ கதாபிருக்ஷைகி நாதைகி சமுத்வேஜித சர்வலோககாம் பவத்விலோகாவதி கோபவாட்டிம் பிரமர்த்திய பாபகா புனராபதத்வம். அசுரன் அந்த சிந்து தேசத்து கேசின்ற குதிரையாக தன்னை மாத்திண்டு வேகமா கோகுலத்துக்குள்ள நுழைஞ்சு ஆர்ப்பாட்டம் பண்றானா. இந்த குதிரையை பார்த்தாலே எல்லாரும் செதறி ஓடுறா. குதிரைகளுக்கு தாட்சியன், சக்தி அப்படின்ற பலவிதமான பெயர்கள் இருக்கு. அதையே சமத்காரமாக இந்த தசகத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துல பிரயோகம் பண்ண போறார் நாராயண பட்டத்திரி. கந்தர்வன் அழகான ஒரு குதிரை, ஆனா தார்க்ஷியன்னு ஒரு கந்தர்வனுக்கு பேரு. இவனும் ஒரு குதிரையா வரான். கந்தர்வனான பேரை வச்சுண்டா கூட
இவன் கர்ண கொடூரமாக இருக்கான கந்தர்வதாமேஷி கதா பிருக்ஷைகே. இவனுடைய உருவத்துக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு. குருவாயூரப்பா, நீயே குதிரை வடிவத்தில் அயக்ரீவ மூர்த்தியாக பரமசாந்தனாக லக்ஷ்மியை கூட மடியில வச்சுட்டு பல இடங்கள்ல நீ காட்சியை அளிக்கிற. நீயே கல்கின்ற அவதாரத்தை 10வது அவதாரமாக குதிரையா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா குதிரையா அவதாரம் பண்ணியும் ஹயக்ரீவனாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒன்னையே குதிர ரூபத்தை எடுத்துட்டு முட்டி அழிக்கணும்னு இவன் வரதுதான் எங்களுக்கு பவத்விலோகாவதி கோபவாட்டியம் பிரமர்த்திய பாப புனராபதத்வம் ஆச்சரியமா இருக்குன்றார். கோகுலத்துக்குள்ள வந்தா எல்லாரையும் பயமுறுத்தி இந்த குதிரை எதிர வரவா மொத்த பேரையும் முட்டி தள்ளி பாலையும் தயிரையும் வண்ணப்பானையும் எடுத்துட்டு கோபிகைகள் தங்கள் வியாபாரத்துக்காக போயின்னு இருக்காளே, அவளை அப்படி எப்படியும் செதறி அடிக்க பால் தயிர் பானை எல்லாம் தெருவில் அப்படியே விழுந்து ஓட ஆரம்பிக்கிறது. அவாவா பயந்து கோகுலமே தத்தளிச்சுட்டு இருக்கு. ஹான்னு எதிர வரவா கிட்டக்க குருவாயூரப்பா இவன் வாயை திறக்கிறான். அப்ப நெருப்பு கனல் அக்னி பழம்பு அப்படியே ஜுவாலையா வந்து எல்லாரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இவ்வளவு அமக்களம் பண்றானே. யாதவாபதயத்துல சுவாமி தேசிகன் சொல்றார், மதுஜித் வகனக்ஷமத்மனாக தரநிர்புக்னபனேன போகினாம் முகிருள்னமிதாமயத்னதோகம் நமயந்தம் நிஜ பாரதக்ஷிதிமோம். தேசிகன் சொன்னார், இந்த குதிரையை அடக்கிறதுக்கு கிருஷ்ணா ஒன்னாலத்தான் முடியும். இவன் யானையை விட 1000 சிங்கங்களை விட பராக்கிரமசாலியா இருக்கான். ஆதிசேஷனே வந்தா கூட இவனை அடக்க முடியாதுன்னாராம். ஆதிசேஷனே வந்தா கூட இவனை அடக்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? பலராமனை அனுப்பி பிரயோஜனம் இல்லை, நீயே வந்தாத்தான் அவனை அடக்க முடியும்ன்ற பரிணாமத்துல சுவாமி தேசிகன் சொல்றத பட்டத்ரி சொல்லி 2வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். பிரமர்த்திய பாப புனராபதத்வம். இவ்வளவு பேரையும் முட்டி தள்ளவே கண்ணன் எங்க இருக்கான்னு தேடிண்டு உன்னை துள்ளி குதிச்சு அழிக்கணும்ன்ற எண்ணத்தோட பார்வையை உன்னிடத்துல செலுத்தினானாமே குருவாயூரப்பா. இது உண்மையான பரிணாமத்தில் 2வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசனம், விஞ்சனாயிருந்த மண்ணோன் கோகுலம் தன்னில் வந்தே வஞ்சகம் பலவும் செய்தே வதைத்திடும் கொடுமை பூண்டு கஞ்சனில் பகைவனான உந்தனை காணும் மட்டும் கொஞ்சமும் இரக்கமின்றி கொடுமைகள் பலவும் செய்தால் அப்படின்னு முடிச்ச பட்டத்ரி இந்த தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை எவ்வாறு துவங்குகிறார் என்ற ஒரு பரிணாமத்தை நாம் இப்போது தெள்ளாரிலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுதர்சன மூர்த்தி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயண ஸ்ரீமன்னாராயண ஹரிநாராயண ஸ்ரீமன்னாராயண நாராயண ஸ்ரீமன்னாராயண